வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.5ல் 2வது கணக்கு பார்க்குறோம். ax² + bx + cஐ x + 3 x - 5 மற்றும் x - 1ஆல் வகுக்கும்போது மீதியானது முறையே 21, 61 மற்றும் 9 எனில் ab மற்றும் cஐ காண்க. இதுவும் காஷியன் நீக்கல் முறைப்படி தான் உபயோகிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு கோவை கொடுத்துருக்காங்க, பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே பல்லுறுப்பு கோவையை எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம எழுதுவோம். அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டுக்குவோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ax² + bx + c போட்டுக்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 காரணிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 காரணிகளால் வகுக்கும்போது மீதி கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? மீத தேற்றத்தை உபயோகப்படுத்துவோம். நம்ம 10th படித்தது தான். மறந்துருக்கோம், கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கிடையாது. காரணினா என்ன அர்த்தம்? எக்ஸ் + 3 காரணினா என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு அர்த்தம். அப்புறம் என்னது? எஃப் ஆஃப் -3 ஈக்குவல் டு மீதி என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் இதுக்கு 21 போட்டுக்கோ. அடுத்து எக்ஸுக்கு பதில் இந்த -1 பிரதியிடுறேன். இந்த கணக்கை இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. பிரதியிடும்போது என்ன வரும்? எஃப் ஆஃப் -3 பிரதியிடும்போது எஃப் ஆஃப் -3 இஸ் ஈக்குவல் டு, இல்லை போட்டாலும் சரி, இதை போடாமல் இருந்தாலும் சரி, நம்ம பிரதியிடும்போது நம்ம தேவையில்லை. a × -3² + b × -3 + c ஈக்குவல் டு 21. அப்புறம் என்ன வருது நம்மளுக்கு? 9a - 3b + c ஈக்குவல் டு 21. இது ஃபஸ்ட்டு சமன்பாடாக எடுத்துக்குவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? x - 5. x - 5 ஈக்குவல் டு 0. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 5. அப்படின்னா என்னது? எஃப் ஆஃப் நம்ம எஃப் தானே கொடுத்துருக்கோம், அதனால் எஃப்னு போட்டுக்குவோம். எஃப் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு என்னது? மீதி என்ன கொடுத்துருக்காங்க? 61. இப்போ நம்ம 5 இதில் பிரதியிடும். ஏக்கு பதில் a 5² + b × 5 + c ஈக்குவல் டு 61. 5 25a + 5b + c ஈக்குவல் டு 61. இது 2வது சமன்பாடு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? x - 1 ஈக்குவல் டு 0. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்னது? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு மீதி என்ன கொடுத்துட்டாங்க? 9. பிரதியிடும்போது என்ன வரும்? a + b + c ஈக்குவல் டு 9. இது 3வது சமன்பாடு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம எப்பயும் போல் விரிவுபடுத்தப்பட்ட அணியாக எழுத போகிறோம். விரிவுபடுத்தப்பட்ட அணியாக எழுதும்போது என்ன செய்வோம்? ஏபின்னு சொல்லி போட்டுக்குவோம். நம்ம போடும்போது என்ன வரும்? ஒரு கோடு நடுவில் போடுவோம். அதே தான் இங்கேயும் செய்ய போகிறேன் நான். ஏபி போட்டுட்டு நம்ம சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த இதை அப்படி எழுதுகிறோம். 9 - 3 1 25 5 1 1 1 1. அதுக்கப்புறம் அந்த சமன்பாடுக்கு அந்த பக்கம் உள்ளதை எழுதுகிறோம். 21 61 9. இப்போ நான் ஃபஸ்ட்டு நிறை என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். ஆனால் அங்கே 9 இருக்குது. ஆனால் 3வது நிறையில் ஃபஸ்ட்டு இதில் 1 இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? R1ஐயும் R3ஐயும் என்ன பண்ணுறோம்? இடமாற்றம் செய்கிறோம். இடமாற்றம் செய்யும்போது என்ன வரும் நம்மளுக்கு? ஆட்டோமேட்டிக்காக 1 1 1. 2வது வரிசையை ஒன்றும் பண்ண வேண்டாம். 2வது வரிசையை அப்படியே எழுதிக்கோங்க. 2வது வரிசையை அப்படியே எழுதிக்கும் போது 25 5 1 21 61 அதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து இருக்குது அந்த முதல் வரிசை கீழே வந்துடும். 9 - 3 1 இந்த 21 இங்கே வரக்கூடாதுல்ல. இந்த இடத்துல என்ன வரும்? 9 வரும். 3வது வரிசைக்கும்போது 9, இங்கே தான் 21 வரும். கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? 1 வந்துருச்சு. அப்படின்னா R2 என்ன வரும்? R2 - 25 R1. ஃபஸ்ட்டு R2 எழுதிடுவோம். முதல் வரிசையை அப்படி எழுதிக்குவோம். ஓகேவா? 2வது வரிசை மட்டும் 0 வந்துடும். அடுத்து என்ன இருக்குது? 5
25 மைனஸ் 25னா மைனஸ் 20, 1 அங்கே வந்து 25னா மைனஸ் 24, இங்கே 61, 61 இங்கே என்ன இருக்குது 25 × 9ன்னு சொல்லி பெருக்கி பாருங்கள். பெருக்கி பார்த்தீங்கன்னா கழிச்சோம்னா என்ன வரும் 164 வந்துடும். அடுத்து வந்து என்ன இருக்குது 9, 9ல் வந்து என்ன செய்கிறோம் R3 = R3 மைனஸ் 9R1 இங்கே 0 ஆயிரும். இங்கே வந்து R3 -3 -3 -9 -12 அடுத்து 1 -9னா -8 21 21 9 81 81ங்கும்போது -60. இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம இந்த 20 எல்லாமே எதால் வகுப்படும் 4ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்படும் இல்லையா? அதே போல் நம்ம வந்து இது எல்லாமே என்ன செய்கிறோம் இது 60 வரும் 4ஆல் வகுப்புறோம். அப்புறம் என்னது R2 எப்படி எழுதலாம் R2 / 4 1 1 1 9 0 -5 -6 -41. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். -4ஆளுங்கும்போது எல்லாமே என்ன வரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் இங்கே வந்து எல்லாமே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து R3 இங்கேயும் எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால R3 / -4ன்னு கொடுத்துக்கோ. அப்புறம் இங்கே 0 3 2 15. அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 0 வரணும். அப்போனா என்ன செய்யணும் 2வது நிறைய 3ஆல் பெருக்கி 3வது நிறைய 5ஆல் பெருக்கி கழிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? சரி. இது வந்து ஏற்கனவே நம்ம செஞ்ச மெத்தடு தான். இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. R3 = 5R3 - 3R2 கொடுக்கும்போது என்ன வரும் 1 1. அது எந்த வித மாற்றம் பண்ண வேண்டாம். 2ஆவதையும் எந்த வித மாற்றமும் பண்ண வேண்டாம். 41. 3ஆவது மட்டும் 3 15. 15ல் 15 போச்சுன்னா 0. இங்கே வந்து அதே போல் என்ன வருது 10. 10ல் 18 போச்சுன்னா -8. அடுத்து என்ன வருது 15. 15னா 75. 75ல் 40னா 75 140 123 கழிச்சோம்னா என்ன வரும் நம்மளுக்கு -48. ஓகேவா? சரி. இப்போ வந்து ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து சமன்பாடு எழுதுகிறோம். இங்கே என்ன எழுதியிருக்கோம் நம்ம ABC. அதனால் ஃபஸ்ட்டு A + B + C = 9 முதல் சமன்பாடு எழுதிக்கிறோம். அடுத்து 2வது என்ன இருக்குது 5B + 6C = 41 2வது சமன்பாடு. 3வது சமன்பாடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8 -8C = -48. ஓகேவா? அப்போனா -48 -× ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போனா C = 6 6 48 ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து C = 6ஐ 2ல் பிரதியிடு 5B அப்படி போட்டுக்கோங்க. 6 6 36 = 41. அப்படின்னா என்ன வரும் 5B 36 அந்த பக்கம் போச்சுன்னா 41 - 36 என்ன வரும் 5. 41 -9 வரும். 5 வரும்போது என்ன வரும் நம்மளுக்கு 5B = 5 B = 1 ஹைலைட் பண்ணிக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு B = 1 C = 6ஐ
1இல் பிரதியிடனா ஏ வந்து அப்படி வச்சுக்கோங்க, பி வந்து 1 போடுங்க, சி வந்து 6 போடுங்க, ஈக்குவல் டு 9. 6 1 7. அப்போனா ஏஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7. ஏஸ் ஈக்குவல் டு 2. ஏஸ் ஈக்குவல் டு 2. therefore A is equal to 2, B is equal to 1, C is equal to 6 போட்டு எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிடுங்க. அவ்வளோதாம்மா. மிக எளிமையான கணக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கணக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. வர சான்சஸ் இருக்குது. அடுத்த கணக்கில் சந்திப்போம்.